கீழடி அகழாய்வு. கீழடி எப்படின்னா நம்ம நினைக்கிறோம் கீழே தோன்றதுனால அப்படின்னு இல்லை. அந்த இடத்துக்கு பேர் கீழடி. எங்கே? மதுரை மாவட்டம் தான். மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் இப்போது சிவகங்கை மாவட்டம். தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வு நடந்த இடங்களில் ஆதிச்சநல்லூர் ஒன்று முக்கியமான இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. அரிக்கமேடுன்ற ஒரு இடம் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி அழகன்குளம் என்ற ஒரு ஊர் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். இந்த வைகை நதிக்கரையினுடைய நாகரிகம் என்று பார்த்தால் வருஷ நாட்டிலே தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடிவடைகின்ற இந்த வைகை நதியினுடைய நதி படுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான தொல்லியல் எச்சங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக அழகன்குளத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கே கிடைச்ச பண ஓடுகள், மற்ற மண்பான ஓடுகள் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கீழடி என்பது மணலூர். இதுதான் பாண்டியர்களுடைய பழைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பெருமணலூர் அப்படின்னு பேர். என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக எனக்கு இந்த தொல்லியல் இதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. டாக்டர் வேதாசலம், அதே போல் டாக்டர் சாந்தலிங்கம், இவர்கள்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது அவங்கெல்லாம் ஆராய்ச்சியாக அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய நட்பின் உதவியால் நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம். இந்த கீழடி என்பது கொந்தகை என்கின்ற ஊர் இருக்குது, மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. கொந்தகை இந்த ஊர் பக்கத்தில் ஏறத்தாழ 80 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பள்ளிச்சந்தை என்ற ஒரு இடம். இந்த பள்ளிச்சந்தை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் துறைமுகத்தை நோக்கி போவதற்கு, ராமநாதபுரத்து கடல் இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு போவதற்கு, அந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு போவதற்கு வணிக வழிச்சாலை இருந்திருக்கிற பகுதியாக இது இருந்திருக்குது. இந்த தொல்லியல் ஆய்வில் முக்கியமான பொறுப்பு வகித்தவர் யாருன்னு கேட்டால் என்னுடைய இனிய நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள், பேராசிரியர். அவரும் அவரை போல் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருந்த தொல்லியல் பேராசிரியர்கள் பலருமாகத்தான் இந்த ஆய்வு நிகழ்த்துறாங்க. இது தொடங்கப்பட்ட உடனே நான் போயிட்டேங்க. பல முறை நாங்கள் போயிருக்கிறேன். அந்த ஆய்வுக்கு இதுக்கு போய் அவங்களோட தங்கி ஒரு நாள் முறுக்க இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இதனால் என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன லாபம் அப்படின்னா, நம்முடைய காலம், நம்முடைய வரலாறுனா என்ன? இவள் என்று பிறந்தவள் என்றறியாது இயல்பினலாம் எங்கள் தாயின்னு தமிழ் மொழியினுடைய பழமையை சொல்கிறோம். அவளுக்கு வயசே கிடையாதுங்கிறோம். மதுரையை நம்ம சாதாரணமாக நினச்சோம், 2000 ஆண்டு பழமை நினச்சோம். ஆனால் அதுக்கும் முந்தி போயிட்டே இருக்குது, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி போகுது. எப்படி? 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பொருள்கள் அங்கே கிடச்சிருக்குது. என்னென்ன வகையான பொருள்கள்? முதல்ல எப்படி வச்சுக்கங்க, மண் பாண்டங்கள். அந்த மண்பாண்டங்களில் எழுத்து இருக்குதுங்க, தமிழ் எழுத்துக்கள். அதில் ஆதன், எழுசி என்கின்ற சொற்கள்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் அங்கு உரைக்கிணறுகள் இருக்குது. மக்கள் கிணத்தை தோண்டி கிணறு உரம் போட்டு அதில் இது இருக்காங்க. செங்கல் சோறுகள் இருக்குது. மணிகள் நானே போய் பார்த்தேன். அதில் என்ன ரொம்ப ஈர்த்தது தெரியுங்களா? ஒரு தங்கத்தாலான தாயக்கட்டை அங்கே கிடச்சிருந்தது. இப்படி வச்சு விளையாடுறோம் இல்லையா, தாயக்கட்டை, அங்கே நான் பார்த்தேன். அவர்கள்லாம் நம்மளுடைய நண்பர்கள்னால ஒவ்வொன்றும் கிடைக்க எல்லோரும் அப்படியே அது எப்படி இது பண்ணுவாங்கன்னா, 48க்கு மேற்பட்ட அந்த அகழ்வாய்வு குழிகள் போடப்பட்டன. அது மெதுவாக உட்காந்து இப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எடுக்கப்படுறப்ப ஓங்கி வெட்டிட்டோம்னா ஒரு பொருள் உடஞ்சி போயிடும். மண்பாண்டங்கள், மணிகள், இன்னும் சொல்லப்போனால் முத்துக்கள் கூட கிடைக்குமோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. முத்துக்கள் கிடைச்சா என்ன? பாண்டி நாட்டினுடைய அடையாளமே முத்து தான். ரோமாபுரி ராணிகள் தங்களுடைய மதுக்கிண்ணங்களில் பாண்டி நாட்டு முத்துக்களை போட்டுட்டு அப்படி ஒரு கலக்கலை குடிப்பாங்க அப்படின்னு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கவங்க எழுதுகிறாங்க. அத்தகைய பாண்டி நாட்டு முத்துக்கள் அங்கே கிடச்சிருந்தா இன்னும் அதனுடைய பெருமைகள் தெரியுங்கிறாங்க. எழுத்து நமக்கு இருந்தது. நமக்கு சுடுமண் குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன. கழிவுநீர் ஓடைகள் இருந்தன, கிணறுகள் இருந்தன. அதே போல் பெரிய பெரிய சுவர்கள் இருந்தன, வீதிகள் அமைப்பு இருந்தது, வியாபாரத்துக்குரிய பொருள்கள் இருந்தன. இத்தனையும்
2700 ஆண்டுகளுக்கு முந்தியவை என்று சொன்னால் அதனுடைய சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்பின போது அந்த வயதை பார்த்து இந்தியாவே அரண்டு போச்சு. ஏன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் பழசுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதனையும் தாண்டி மதுரை அகழாய்வு ஒரு பெரிய விழிப்புணர்வை தந்திருக்கிறது என்று சொன்னால் கீழடி அகழாய்வு என்பது சாதாரணமில்லை. இந்த அகழாய்வு இன்னும் தொடங்கப்பட்டு அங்கு ஒரு தொல்லியல் பல்கலைக்கழகம் அமையுமே ஆனால் நாம் உலகத்துக்கு முன்னோடிகள் என்கின்ற செய்தி தெரியும். பாண்டியரின் தலைநகரம் பெருமணலூர், அந்த பெருமணலூர் பள்ளிச்சந்தையிலே கீழடி அகழாய்வு நம்மை கட்டாயம் ஈர்க்கும்.